அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். பாஜகவை முந்தும் பாமக. 18வது மக்களவைத் தேர்தல் இந்தியா முழுவதும் 7 கட்டங்களாக நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக நிறைவு பெற்றது. இந்தியா முழுவதும் 5 கட்ட தேர்தல்கள் முடிவு பெற்று விட்டது. மேலும் 2 கட்ட தேர்தல்கள் உள்ளன. இந்த நிலையில் தமிழகத்தில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திரு புகழேந்தி அவர்கள் உடல் நலக்குறைவால் சமீபத்தில் காலமானார். எனவே அந்த தொகுதி காலியானதாக தமிழக சட்டமன்றத்தால் அறிவிக்கப்பட்டது. இதன் பின்பு தமிழக தேர்தல் ஆணையம் அந்த தொகுதிக்கு தேர்தல் நடத்த விண்ணப்பித்திருந்தது. இதனுடைய அடிப்படையில் வரும் ஜூன் மாதம் 1ஆம் தேதி விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தலை நடத்த தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. வரும் ஜூன் மாதம் 1ஆம் தேதி இடைத்தேர்தல் நடத்தினால் ஜூன் மாதம் 4ஆம் தேதி 18வது மக்களவைத் தேர்தலின் முடிவின் பொழுதே இடைத்தேர்தலின் முடிவையும் அறிவிக்க தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த செய்தி வெளிவந்தவுடன் இதனை கடுமையாக எதிர்த்து வருகிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவரான டாக்டர் ராமதாஸ் அவர்கள். ஜூன் மாதம் 1ஆம் தேதி தமிழகத்தில் கடுமையான வெப்ப அலை வீசக்கூடும். அப்பொழுது கத்திரி வெயிலின் தாக்கம் தமிழகத்தில் அதிகமாக இருக்கும். இந்திய அளவில் ஒடிசா, தெலுங்கானாவை தொடர்ந்து அதிக வெப்பம் தமிழகத்தில்தான் நிலவுகிறது. ஊட்டி, கொடைக்கானலிலேயே அதிக வெப்ப அலை வீசுகிறது. இதுபோன்ற சூழ்நிலையில் தமிழகத்தில் தேர்தலை நடத்தும் பட்சத்தில் மக்கள் மட்டும் அல்ல, அரசியல் கட்சியினரும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவோரும் கடுமையாக பாதிப்பு அடைவார்கள். ஜூன் மாதம் 1ஆம் தேதி இடைத்தேர்தல் நடத்துவதாக இருந்திருந்தால் மே மாதம் 7ஆம் தேதியே வேட்புமனு தாக்கலை தொடங்கி இருக்க வேண்டும். அதற்கு முன்பாகவே தேர்தலுக்கு தேவையான ஆயத்த பணிகளையும் தொடங்கி இருக்க வேண்டும். இவற்றை எதையுமே செய்யாமல் திடீரென தேர்தல் தேதியை அறிவித்திருப்பது தமிழக மக்களுக்கும் அரசியல் கட்சிக்கும் மிகப்பெரிய நெருடலாக உள்ளது. குறிப்பாக தேர்தலை நடத்துவதாக இருந்தால் அதிகாரிகளிடம் ஆலோசனை நடத்துவதை விட்டுவிட்டு தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளுடனும் ஆலோசனை நடத்த வேண்டும். அப்பொழுதுதான் தேர்தல் தொடர்பான முடிவுகள் எடுப்பதற்கு தேர்தல் ஆணையத்திற்கும் வசதியாக இருக்கும் என்றும் தெரிவித்திருந்தார். இவ்வளவு அவசர காலத்தில் இடைத்தேர்தலை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. வரும் அக்டோபர் மாதத்தில் ஜம்மு காஷ்மீர், ஹரியானா போன்ற மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. அவற்றோடு சேர்த்து விக்கிரவாண்டி தொகுதிக்கும் இடைத்தேர்தலை நடத்தலாம் என்று ஆலோசனை கூறியிருந்தார். இதற்கு சிலர் உள்நோக்கமும் கற்பித்து வருகிறார்கள். அதாவது விக்கிரவாண்டி தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடும் என டாக்டர் ராமதாஸ் அறிவித்து விட்டதாகவும், எனவே அதற்கான வேட்பாளர்களை தயார் செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக 1980ஆம் ஆண்டு வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு போராட்டம் நடைபெற்ற போது பலர் உயிரிழந்தார்கள். அந்த உயிரிழந்தவர்களின் குடும்பத்தில் எவரையேனும் ஒருவரை விக்கிரவாண்டி தொகுதிக்கு வேட்பாளராக நிறுத்தலாம் என டாக்டர் ராமதாஸ் அவர்கள் முடிவு செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இது அந்த கட்சி கூட்டணியில் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் 4வது அணியாக பாரதிய ஜனதா மெகா கூட்டணியை உருவாக்கியது. இந்த கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி, அமமுக, ஓபிஎஸ் அணி, ஐஜேகே, புதிய நீதி கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக கட்சிகள் இடம்பெற்று இருந்தன. தேர்தலை சந்திக்கும் பொழுது அந்த கூட்டணியில் உள்ள கூட்டணிக்கு தலைமை வகிக்கின்ற கட்சியோடு ஆலோசனை செய்ய வேண்டும். தற்பொழுது பாமக இடம்பெற்றுள்ள என்டிஏ கூட்டணியில் தலைமை இடத்தில் உள்ளது பாரதிய ஜனதா கட்சியே. பாரதிய ஜனதா கட்சியோடு கலந்து ஆலோசிக்காமல் பாட்டாளி மக்கள் கட்சி தானாகவே முன்வந்து அங்கு வேட்பாளரை நிறுத்தும் என்று அறிவித்திருப்பது இந்த கூட்டணியில் மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்தும் என்றே சொல்லப்படுகிறது. தேர்தல் நடைபெற்று முடிவு வெளியாகுவதற்கு முன்பாகவே கூட்டணிக்குள் மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்ட பின்பு
பாரதிய ஜனதா கட்சியில் இது பற்றிய தெளிவான அறிக்கையை அவர்கள் வெளியிடவில்லை. அதே சமயத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய வேறு எவரும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இது சம்பந்தமாக எந்தவிதமான பதிலையும் கூறும் விதத்தில் அறிக்கை வெளியிடக்கூடாது, எதுவாகிலும் நான் பார்த்து கொள்ளுகிறேன், தேர்தல் சமயத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று கட்டளையிட்டுள்ளதாகவும், எனவேதான் பாமகவினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் எந்தவிதமான அறிவிப்பையும் வெளியிடவில்லை என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. விக்கிரவாண்டி தொகுதி விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ளது. இப்பகுதியில் பாமகவிற்கென்று தனித்த செல்வாக்கு உள்ளது. இதேபோன்று அதிமுக மற்றும் திமுகவிற்கும் இங்கு தனித்த செல்வாக்கு உள்ளது. விக்கிரவாண்டி தொகுதியில் தற்போதைய சூழலில் திமுக ஆளும் கட்சி என்பதனால் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புள்ளது என்று சொல்லப்படுகிறது. அதே சமயத்தில் விக்கிரவாண்டி தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டி இங்கு அதிகப்படியான வாக்குகளை பெறும். இதேபோன்று சி.வி. சண்முகம் இந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்பதனால் அதிமுகவும் இங்கு அதிக வாக்குகளை பெறும். எனவே இது ஒருபுறம் இருக்க, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் போட்டியிடுவதற்கான வேட்பாளர் தேர்வு செய்யப்பட்டு விட்டதாக பாரதிய ஜனதா கட்சியிலும் கூறப்பட்டு வருகிறது. ஒரே கூட்டணியில் உள்ள இரு கட்சிகளும் தங்களது வேட்பாளர்களை அறிவிப்பது கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்துவதோடு மட்டும் அல்லாமல் தொகுதி மக்களிடையேயும் குழப்பத்தை ஏற்படுத்தும். தேர்தல் நெருங்கும் நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையே மிகப்பெரிய மோதல் போக்கு நிலவும் என்று தெரிகிறது. இதனால் கூட்டணி தொடருமா என்பது கேள்விக்குறியே. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்பு பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறவு தொடருமா அல்லது முடிவுக்கு வருமா என்று தெரிந்துவிடும். நன்றி.